வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓப்போ A78 5G A59 5G ரெண்டுலேயும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணோன்னா டிஸ்பிளே வந்து பிளாங்காவோ இல்லை வந்து ப்ளூ டிஸ்பிளேவோ வருது. இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம வந்து நார்மலாக செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஹார்ட்வேரில் வந்து எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. அதாவது கிராஃபிக்ஸோட எல்லா லைனும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, லைட்டிங்கோட எல்லா லைனும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. டேட்டா லைனையும் நம்ம வந்து ஆஸ்ட்ரோஸ்கோப்பில் செக் பண்ணும்போது நமக்கு ரீடிங்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு பிறகு இது வர்றதுனால கண்டிப்பாக இது வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூவாக தான் இருக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ணி நம்ம வந்துட்டு A78 5G இந்த மாடலோட ஃப்ளாஷ் ஃபைலை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது மூலமாக இந்த இஷ்யூவை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்காக A78 5G ஃப்ளாஷ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணுற டூல் பார்த்திங்க அப்படின்னா AMD ஆண்ட்ராய்டு மல்டி டூல் இது தான் நான் யூஸ் பண்ணி நான் வந்து இதை ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரீலோடரில் தான் வந்து கனெக்ட் ஆகும். அதாவது என்னென்னா நீங்கள் வால்யூம் அப் டவுனை கனெக்ட் பண்ணுறப்ப ப்ரீலோடரில் தான் அது எடுக்கும். நீங்கள் வந்து AMD டூலில் வந்து ஃபோர்ஸ் பிரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலமாக ப்ரீலோடரை வந்து USB போர்ட்டாக வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண பிறகு சாம்சங்கில் ஒரு மாடல் கூட டச் ஒர்க் ஆகாமல் போயிடுது, A33ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு பிறகு நமக்கு வந்து இஷ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னு கஸ்டமர் வந்து நமக்கு ரைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமாக நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ளாஷ் பண்ணிடுங்க. இதில் வந்து இப்போ AMD டூல் வந்து ஃப்ளாஷிங்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா இருக்குது. நீங்கள் AMD டூலை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இயர்லி நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் வந்து கிரெடிட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பெய்டு டூல் தான். இதில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃபைல் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து கரெக்டான ஃப்ளாஷ் ஃபைலை கண்டுபிடிச்சி கரெக்டான ஃப்ளாஷ் ஃபைலை போட்டு ஃப்ளாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து செட் ரெடி ஆகும். நீங்கள் வந்து தப்பான ஃப்ளாஷ் ஃபைலை வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டு வந்து ரெடியாகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபோனு வந்து டெட் ஆகிறதுக்கு கூட அந்த ப்ளூ ஸ்க்ரீன் கூட வராமல் டைரெக்டாக டெட் கண்டிஷன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கரெக்டான ஃப்ளாஷ் ஃபைல் என்ன, கரெக்டான மாடல் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற ஃப்ளாஷ் ஃபைலை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து ஓப்போவோட டைரக்ட் சர்வர்லேருந்து கூட நீங்கள் வந்து ஃப்ளாஷ் ஃபைலை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய இஷ்யூ வந்து இந்த A59லேயும் A78 5Gலேயும் வந்து நிறைய க்ரியேட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேரை வந்து பார்க்குறத வந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேரை ஃப்ளாஷ் பண்ணி பார்த்துட்டு அதுவும் ரெடி ஆகலை அப்படின்னா அதுக்கு பிறகு கூட நீங்கள் வந்து ஹார்ட்வேருக்கு போகலாம். இந்த மாதிரி வந்து சிப் லெவல் சர்வீஸை நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சிப் லெவல் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து சர்க்யூட்டை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கலேருந்து சாஃப்ட்வேர் ஒர்க்கு, ஹார்ட்வேர் இது வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு வர இஷ்யூஸை நீங்களே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஓரியன்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற பையனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள்கிட்ட படித்ததில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து EMS ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஷாப் வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் இது ஓரியன்டாக நீங்கள் வந்து பிஜி ரீபாலிங் அந்த மாதிரி நீங்கள் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு கூட இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து மொபைல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து யூசர் டேட்டா வந்து கடைசியாக வந்து ரைட் ஆகிட்டுருக்கு. யூசர் டேட்டா முடிஞ்சோன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீபூட்டிங் போயிடும். அதுக்கு பிறகு ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.